அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு துவாவை பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்முடைய சேனலில் ஒருத்தவங்க டவுட்டு கேட்டிருந்தாங்க, சகோதரி ஒருவர் டவுட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது கஞ்சுல் அர்ஷ் இப்படின்னு ஒரு துவா இருக்கே, இந்த துவாவை ஓதலாமா, இதை ஓதுனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், எப்படி ஓதலாம், எத்தனை முறை ஓதலாம், இதை பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் தெளிவாக சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கஞ்சுல் அர்ஷை ஓதலாமா இதை நான் கடைசியாக சொல்கிறேன். நம்ம தினமும் ஓதலாமா, எப்படி ஓதலாம் சொல்லிட்டு முதல்ல இதை பற்றி சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். கஞ்சுல் அர்ஷ் அப்படின்னா அல்லாஹ்வின் அர்ஷிலிருந்து இருக்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த துவா. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் மீனிங்கை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வின் அந்த திருநாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அஸ்மாஉல் ஹுஸ்னா, அதில் இருக்கிற பெயர்கள் தான் இதில் இருக்கும். அதை கொஞ்சம் சிறப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நீட்டி அழகாக ஓதி இருப்பாங்க. இந்த கஞ்சுல் அர்ஷ் துவா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதை தினமும் ஓதிட்டு வரும்போது ஃபஜ்ரு இஷா இந்த 2 தொழுகைக்கு பிறகு இதை ஓதிட்டு வந்தால் என்ன நன்மைகள் சொல்லிட்டு ஒரு 10 நன்மைகளை சொல்கிறாங்க. அதில் என்ன நன்மைனா, முதல்ல இருக்கிறது வறுமை ஏற்படாது. அதாவது வீட்டில் ரொம்ப கஷ்டம், கடன் பிரச்சனைகள், அந்த பொருளாதார நெருக்கடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருளாதார நெருக்கடி நீங்கும். இதை நீங்கள் தினமும் ஓதிட்டு வந்தால் எதிரிகள்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். சில பேருக்கு எதிரிகளால் எப்பவுமே பிரச்சனையாகவே இருக்கும், ரொம்ப தொல்லையாக இருக்கும். அவங்க தொல்லையிலிருந்து ஒரு முழுசாக ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அவங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க சூழ்ச்சிகளுக்கு என்றைக்குமே இவங்க ஆளாக மாட்டாங்க. அடுத்ததாக நம்ம ஏதாவது ஒரு பயணத்துக்கு போகிறோம், அந்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஓதிட்டு போகும்போது எந்தவித ஆபத்துக்கள் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சலாமத்தாக வீடு திரும்புவாங்க. அடுத்ததாக வியாபாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அதில் ஒரு பரக்கத் ஏற்படும். இதை டெய்லியும் ஓதிட்டு வரும்போது. குழந்தை இல்லாதவங்க இதை ஓதிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி இதை நம்ம ஓதிட்டு வரும்போது மறுமையில் அல்லாஹ்வே அவர் சந்திப்பார். அதுவும் எந்த நிலையில், ஒரு சந்தோஷமான நிலையில் சந்திப்பார் இதை ஓதிட்டு வரவங்க. அடுத்ததாக ஷைத்தான், ஜின்னு, செய்வினை இது எல்லாத்திலிருந்தும் பாதுகாக்கும் ஒரு துவாவாக இது இருக்கும். இது செய்வினை யாராவது வச்சுருப்பாங்க, அவங்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இதை டெய்லியும் ஓதிட்டு வரும்போது அந்த செய்வினை அவங்களுக்கு போயிடும், தாண்டாது. அதே மாதிரி ஜின்னு, ஷைத்தான் இதை பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த துவாவை ஓதிட்டு ஏதாவது ஒரு போர் இருக்குது பார்த்தீங்களா, போரில் கலந்து கொண்டால் அந்த போரில் கண்டிப்பாக இவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 9வது விஷயம், வானம் மற்றும் பூமி இது எல்லாத்துலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு படைப்புகள் படைச்சிருக்கானோ அதன் அத்தனை படைப்புகளின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுத்தரும் துவா அப்படின்னு சொல்கிறாங்க. 10வதாக இந்த கஞ்சுல் அர்ஷ் துவாவை ஓதிட்டு எந்த ஹாஜத்து வேண்டி நீங்கள் ஓதுறீங்களோ அந்த ஹாஜத்து நிறைவேறும். இதை ஓதி துவா செய்யணும். அப்படி செஞ்சால் உங்கள் ஹாஜத்துக்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 10 பெனிஃபிட்ஸ் இருக்குது கஞ்சுல் அர்ஷ் ஓதுறதால. இப்போ செய்வினை இருக்குது பார்த்தீங்களா, செய்வினையால் நிறைய பிரச்சனைகள், அதாவது சூரியன் சொல்கிறாங்க, அதனால் நிறைய சில பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, கஞ்சுல் அர்ஷை மழை தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மழை பெஞ்சுன்னு இருக்கு, அப்போ உடனடியாக அந்த மழை தண்ணியை பிடிச்சிட்டு அதில் ஒரு முறை கஞ்சுல் அர்ஷை ஊதி அந்த செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது உடனடியாக அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும், அந்த செய்வினையே முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இதனால் பலன் சொல்கிறாங்க, இன்னும் சொல்லிக்கொண்டே போகிறாங்க. சுருக்கமாக சொல்ல போகிறதா, இது டெய்லியும் வழக்கமாக ஓதிட்டு வந்தால் ஒரு 3 விஷயங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. முதல் விஷயம், வறுமை நீங்கும், அதாவது ரிசுக்கில் ஒரு பரக்கத் கிடைக்கும். 2வது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மறைவான அந்த புறத்திலிருந்து ரிசுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களாம், இவங்களுக்கு எப்படி இவ்வளோ ரிசுக்கு கிடைச்சது சொல்லிட்டு, அப்படி ஆச்சரியப்படும் வகையில் ரிசுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக, எதிரிகளுக்கிட்ட இருந்து ஒரு பாதுகாக்கும் ஒரு பெரிய துவாவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள் மிக முக்கியம். அந்த 10 விஷயங்களும் சொல்கிறாங்க. இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கஞ்சுல் அர்ஷை பற்றி. கஞ்சுல் அர்ஷ் துவாவை பொறுத்த வரைக்கும் வலிமார்கள் ஓதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போது இந்த துவாவை ஓதலாமான்னு அப்படி கேட்குறீங்கல்ல, இப்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த கஞ்சுல் அர்ஷ் துவாவை நீங்கள் இந்த வேளை தொழுகைக்கு பிறகு தான் ஓதணும், இத்தனை முறை தான் ஓதணும், இப்படி ஓதணும் சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அந்த முறையில் நம்ம ஓதக்கூடாது. ஏன்னா இது நபி வழி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக எந்த சஹீஹான ஹதீஸும் இல்லை இதை பற்றி. அந்த வகையில் நம்ம ஓதிட்டோம் ஒரு பிதாவாக போயிடும் இது. நீங்கள் ஆனால் ஓதலாம். எதுக்காக ஓதலாம் நான் சொல்கிறேன்னா, இதனோட பொருளை நீங்கள் எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு வார்த்தை கூட ஷிர்கான வாக்கியங்கள் எதுவுமே இந்த துவாவில் இல்லை. எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வின் அந்த இஸ்மை கொண்டு புகழக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது நீங்கள் ஓதி பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகான வரிகள். நார்மலாக நம்ம அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து துவா செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அல்லாஹ்வின் இஸ்மை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஓதிக்கொண்டு வருகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பல மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் இதை எடுத்து ஓதலாம். அதாவது அதனோட பொருளோட அடிப்படையில் எடுத்து ஓதலாம். அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அந்த ஒரு அடிப்படையில் எடுத்து நீங்கள் ஓதலாமே தவிர இதை ஓதுனா சொன்னா இதை ஓதுனா இந்த மாதிரி அதான் நபி சொல்லியிருக்காங்க இத்தனை முறை தான் ஓதணும் அப்படின்லாம் நம்ம இதை பண்ணக்கூடாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து நீங்கள் ஓதிக்கலாம். சில பேர் இந்த துவாவை சொல்கிறாங்க டெய்லியும் ஓதுங்க. அப்படி டெய்லியும் ஓத முடியாவிட்டால் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஓதுங்க. வாரத்துக்கு ஒரு முறையும் ஓத முடியாவிட்டால் மாதத்துக்கு ஒரு முறை ஓதுங்க. மாதத்துக்கு ஒரு முறையும் ஓத முடியாவிட்டால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஓதுங்க. அப்படியும் ஓத முடியலன்னா உங்கள் ஆயுளில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மட்டும் இந்த துவாவை ஓதிக்கிங்க. அந்த ஒரு சூழ்நிலையாவது ஓதிக்கிங்க. அதாவது ஒரு முறையாவது ஓதிக்கிங்க உங்கள் மவுத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு இருக்கிறதா இந்த துவாவை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் இப்போ ஓதலாமான்னு கேட்டால் நீங்கள் ஓதலாம், தாராளமாக ஓதலாம். ஆனால் இது சொன்ன அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் ஓதக்கூடாது. இத்தனை முறை ஓதணும் அப்படிலாம் ஓதக்கூடாது. நீங்கள் ஒரு முறை ஓதலாம், இல்லை அதிகமான எண்ணிக்கையில் ஓதலாம். உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் ஓதணும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதும்போது இந்த துவாவை ஓதுனா நமக்கு அல்லாஹ் தருவான், இதன் மூலமாக ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும், இந்த நன்மையின் பொருட்டால் என்னுடைய கஷ்டம் நீங்கணும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் ஒரு துவாவை ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த துவாவை நீங்கள் எடுத்து ஓதலாம், தாராளமாக ஓதலாம். ஏன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ஓதி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான். ஒரு 5-6 பேஜ் இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக ஓதுனா கூட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் நினச்சா இதை டெய்லியும் கூட ஓதலாம். அப்படி முடியலன்னா வாரத்துக்கு ஒரு முறை அந்த முறையாவது ஓதிக்கிங்க. அல்லாஹ்வின் இஸ்முக்கள் அதில் அடங்கியிருக்கு. நீங்கள் ஓதி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழலாம். ஏன்னா அல்லாஹ்வின் பெயரை நம்ம டெய்லியும் ஓதிட்டு வரும்போது, ரொம்ப சிறப்பாக நம்ம ஓதிட்டு வரும்போது, நம்பிக்கையுடன் ஓதிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். உங்கள் வறுமை கஷ்டம் எல்லாமே தீரும். இந்த வீடியோவில் நான் கஞ்சுல் அர்ஷ் அந்த துவாவை நான் ஓதி காமிக்கல, இதில் போடவும் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போடுற வீடியோவில் நான் உங்களுக்கு ஓதியே போடுறேன். தமிழ் மற்றும் அரபி ரெண்டுத்தில் நான் ஓதி போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட அந்த புக்கு இருந்தால் அதை பார்த்து கூட நீங்கள் ஓதிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த கஞ்சுல் அர்ஷ் இந்த துவாவை பற்றி சந்தேகம் உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் நான் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நல்ல அமல்களை புரியும் வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.